ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் பட்டை கிராம்பு நெய் ஊற்றி எண்ணெய் போட்டு பட்டை கிராம்பு போட்டுக்குங்க. 3 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்குங்க. நல்லா சவுண்டு கேட்கும் பாருங்கள். 3 வெங்காயம். இன்றைக்கி என்ன நம்ம செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, காளான் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வணக்கிக்குங்க. இஞ்சி பூண்டு ஒரு சின்ன ஸ்பூனாக இருந்தால் 3 ஸ்பூன் போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. பட்டை கிராம்பு நல்லா இதாகிடுச்சு. நீங்கள் வெங்காயம் தக்காளி வணக்கிட்டே நீங்கள் காளான் காய்கறி எதாக இருந்தாலுமே வெட்டிக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வணக்கிறதே தெரியாது. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா வெங்காயம் தக்காளி டக்குன்னு வணக்காமல் போட்டுருவோம். அதனால் நீங்கள் வெங்காயம் ஃபஸ்ட்டு வெட்டிட்டு என்ன செய்ய போகிறீங்களோ அதுக்கு வெங்காயம் போட்டு வெட்டி வணக்கிட்டே இருக்கும்போதே மற்றதை வெட்டுங்க. 2 தக்காளி போட்டுக்குங்க. பழுத்த தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி. நான் குக்கரில் தான் வைக்கிறேன். காளான் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து இந்த மாதிரி வச்சுருங்க. காளான் நல்லா ஒரு கொதி வர மாதிரி வச்சு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டே இருக்குது. உங்கள் யாராருக்கெல்லாம் காளான் பிரியாணி பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காளானை நான் வெட்டி வச்சுட்டேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் 2 ஒன்றா வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்கள் வெங்காயம் தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ வணக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வெங்காயம் தக்காளி நல்லா வணங்க விட்டுக்குங்க. பாருங்கள் எண்ணெய்லாம் திரண்டு வந்துடுச்சு. வெங்காயம் தக்காளி வணங்கினது காளான் கொஞ்சம் எல்லாம் வெட்டி வச்சுருந்த காளாண்டை அதில் போட்டுக்குங்க. போட்டு நல்லா கிண்டிக்குங்க. பொறுமையாக கிண்டுங்க. காளான் உடையாது. நான் 2 பாக்ஸ் காளான் போட்டிருக்கேன். பிரியாணிக்கு நிறைய காளான் இருந்தால் தான் சாப்பிட பிடிக்கும். அதனால் நீங்கள் 2 பாக்ஸ் போட்டுங்க. 2 டம்ளர் அரிசி நான் ஊற வச்சுட்டேன். நீங்கள் வேணுங்கிறத அரிசி பார்த்து வேணுங்கிறத போட்டுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. போட்டு நல்லா கிண்டிக்குங்க. அரிசி நம்ம வெங்காயம் தக்காளி வணக்கும் போதே அரிசி 2 டம்ளர் ஊற வச்சிடுறது நல்லது. அப்போ தான் என் அரிசி ரொம்ப நேரம் ஆகும் வேவாதனால நான் முன்னாடியே ஊற வச்சுருவேன். உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா போட்டுங்க. சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு தனி மசாலா 1 ஸ்பூன். அவ்வளோதான். நான் காரம் பச்சை மிளகாய் எதுவும் சேர்த்துக்க மாட்டேன். நீங்கள் சேர்த்துக்குங்க. இதுவே போதும். பிரியாணிக்கு நல்லாவே இருக்கும். நல்லா வணங்கிடுச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது. கொஞ்சோண்டு தயிர் ஊற்றிக்குங்க. லெமன் இருந்தாலும் லெமன் போட்டுக்குங்க. இருந்தாலும் தயிர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா கிண்டி ஒரு 2 நிமிஷம் கழிச்சுக்கலாம். கொஞ்சோண்டு நெய் இந்த டயத்தில் சேர்த்துக்குங்க. நல்லாயிருக்கும். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மாட்டீங்க. தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். நான் இப்போ தான் வீடியோலாம் எடுக்க கற்றுக்கிறேன். எங்களுக்கு நீங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போட நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். லைட்டாக கொதிச்சிருச்சு. நல்லா பச்சை வடைலாம் மிளகாத்தூள்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து தண்ணி ஊற்றணும். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. நம்ம தயிரெல்லாம் போட்டிருக்கோங்கனால கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கும்.
அரிசியும் போட்டாச்சு பாருங்கள், கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டு நல்லா ஒரு கிண்டிக்கலாம். குக்கரை போட்டு நல்லா மூடி கரெக்டாக 4 விசில் இல்லைன்னா 3 விசில் விடுங்க. எப்போயுமே நல்லா விசில் அடைச்சிருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு பார்த்துக்குங்க. அவ்வளோதான், பிரியாணி ரெடி. காளான் பிரியாணி. வாங்க சாப்பிட்லாம்.